ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிவாங்க. அப்புறம் சிக்கனை போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மசாலா போட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா இப்படி மசாலா போட்டு நல்லா வேக வச்சோம்னா இந்த மசாலா சாறு, சிக்கன் சாறு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சிக்கன் உள்ள தண்ணியெலாம் வற்றுற வரைக்கும் நல்லா அதிலே வேக வைங்க, நல்லா டேஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. பாருங்கள், இட்லிக்கு இது கடையில் வாங்கின மாவு தான், நான் வீட்டில் அரைக்கலை. கடையில் வாங்கினது தான், 30 ரூபா ஒரு பாக்கெட்டு. நல்லா இருந்துச்சு பாருங்கள், சூப்பராக இட்லி. வீட்டில் இப்போ நான் அரைக்கிறதே இல்லை, கடையிலே வாங்கிக்கிறேன். பாருங்கள், தேங்காய் போட்டோம். சிக்கன் கிரேவியே பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். இது சண்டே காலையில் இட்லியும் சிக்கன் குழம்பும் வேணும்னு வீட்டுக்கு ஆர்டர் போட்டார், அதனால் காலையிலே செஞ்சுட்டேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் இட்லியும் சிக்கன் குழம்பு தான். அப்புறம் மத்தியானத்துக்கு தனியாக மட்டன் எடுத்து கொடுக்குறேன். எங்கள் வீட்டுக்கு காலையிலே சாப்பிட்டு வேலைக்கு போகிறான்னு போயிட்டார். வேலைக்கு தான் போகிறாரா இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட ரவுண்டான்னு தெரியல. காலையில் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இன்றைக்கி காலையில் சண்டே இட்லியும் சிக்கன் குழம்பு தான். சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்லா வேக வச்சா